அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் பெரு வணக்கம். நூல்காஞ்சி இணையதளத்தில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தமிழ் பேரறிஞர் சி.கே. சுப்பிரமணியர் அவர்கள். சி.கே. சுப்பிரமணியர் என்றவுடன் நம் எல்லோருடைய நினைவுக்கும் வருவது அவர் உரை தந்த பெரிய புராணமாகும். சி.கே. சுப்பிரமணியருடைய உரை போல ஒரு பெரிய புராண உரையை நாம் எங்கும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அருமையான உரை சி.கே. சுப்பிரமணியருடைய பெரிய புராண உரைக்கு ஈடு அவருடைய பெரிய புராண உரைதான். அதுல அதை படிக்கிற போது தேடி கண்டுபிடித்து பெரிய முயற்சிக்கு பிறகு அந்த நூல் எனது கைகளுக்கு கிட்டியது. அந்த நூலில் மூலமாக நான் அறிந்து கொண்ட செய்திகள் பல பல. அதாவது 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய 5253 பாடல்களுக்கும் அவர் உரை தந்திருக்கிறார். அது பெரிய முயற்சி, 19 ஆண்டு கால முயற்சி. 1934 தொடங்கி 1953 வரை 19 ஆண்டுகள் அரும் பெரும் முயற்சியோடு அவர் நமக்கு அந்த பெரிய புராண உரையை வழங்கியிருக்கிறார். அந்த பெரிய புராண உரையை வெளியிடுவதில் தர்மபுர ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவை அவருக்கு மிகுந்த துணை நின்றன. 1935க்கு முன்னால 1935க்கு பின்னால சி.கே. சுப்பிரமணியர் அவர்கள், வ.உ. சிதம்பரனார், அப்புறம் பண்டிதமணி கதிரேசர், நாமு வெங்கடசாமி நாட்டார் ஆகியவருடன் உரையாடி அந்த உரையாடல்களின் வாயிலாக பெறப்பட்ட அரிய கருத்துக்களை எல்லாம் அந்த பெரிய புராண உரையிலே அவர் அங்கங்கே வைத்திருக்கிறார். சேர சோழ பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளை எல்லாம் அது தந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் அதுல வைத்திருக்கிறார் என்பதுதான் பெரிய சிறப்பு. அப்புறம் அதுல மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுவது என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்கள் வாழ்ந்த அந்த திருத்தலங்களுக்கும் சென்று கள ஆய்வு செய்து அவர் அந்த நூலில் தந்திருக்கிறார் என்பதுதான் பெரிய அரிய சிறப்பு. அப்புறம் 63 நாயன்மார்களுடைய சிற்பக்கலைகள் இருக்கக்கூடிய அந்த கோவில்களை எல்லாம் அந்த புத்தகத்தில் அவர் பதிப்பித்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெண்ணை நல்லூரிலிருந்து அவர் தொடங்கிய அந்த பயணம் முழுவதும் வரைபடமாக அந்த பதிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் சி.கே. சுப்பிரமணியர் அவர்களுடைய பெரிய புராண உரையினுடைய சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் அவர் மிகுந்த அருமையான நூல்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆற்றிய சேக்கிழார் உரை, சேக்கிழார் பெருமான் என்ற நூலாக வெளிவந்திருக்கிறது. மாணிக்க வாசகரை பற்றிய ஒரு அருமையான நூலை சி.கே. சுப்பிரமணியர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்புறம் திருத்தொண்டர் புராணத்தில் முருகன் அப்படின்னு ஒரு நூல், அப்புறம் பெருங்கருணை அம்மை பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு நூலை தந்திருக்கிறார். இதெல்லாம் சின்ன நூல்கள். அவர் 1902 1951 வரை வழக்கறிஞர் தொழிலை மிகச் சிறப்பாக நடத்தினார். கோயம்புத்தூர்ல ஃபைன் ஆஃப் ஆர்ட்ஸ் எஃப்ஏ படித்தவர். அப்புறம் சென்னை மாநில கல்லூரியில பிஏ படித்தவர். அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரியில படித்து மிகச்சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்தார். அவருடைய தந்தையார் கந்தசாமி அவர்கள். அவரும் மிகச்சிறந்த தமிழறிஞர். மிகச்சிறந்த தமிழறிஞர் மட்டுமல்லாது அவர் நமது பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய ஆறுமுக நாவலருடைய நண்பராக திகழ்ந்தவர். இதெல்லாம் நமது சி.கே. சுப்பிரமணியருடைய அரிய பெரிய சாதனைகள் என்று நான் சொல்லுவேன். சி.கே. சுப்பிரமணியருடைய 1958 அவருடைய கோலத்தை கண்டவர்கள் அவரை பற்றி மிக பெருமையாக சொல்லுகிறார்கள்.
1958 அவரு சைவ பழமாக காட்சியளித்தார். அவர் இந்திய விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்தவர் என்றெல்லாம் நான் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு அவர் சைவ பழமாக மாறி போனார். சம்பந்த தம்பிரான், சம்பந்த கருணாலய தம்பிரான் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டு அவர் மிக மிக ஒரு சைவ பழமாகவே காட்சியளித்தார் என்று அவரை பார்த்தவர்கள் கண்டவர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அவர் இந்திய விடுதலை போராட்டத்திலே தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டார். அவர் சென்னையில சுரேந்திரநாத் பானர்ஜி அவருடைய உரையை கேட்க போனாரு. அந்த உரையை கேட்ட பிறகு அவர் ஒரு பித்தனின் சுயசரிதை என்கிற அவர் தன் வரலாற்று நூல்ல அதை மிக அருமையாக விவரிக்கிறார். பித்தனின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு நூல்ல சுரேந்திரநாத் பானர்ஜிய அவருடைய உரையை கேட்பதற்காக சென்னைக்கு சென்றதை பற்றியும் அவர் உரை நிகழ்த்தியதை பற்றியும் விளக்கமாக அந்த தன் வரலாற்று நூல்ல கூறியிருக்கிறார். அந்த தன் வரலாற்று நூல் 1956 எழுதப்பட்டு 2006 தான் அது வெளிவந்தது. அந்த நூலை படிக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பினை நான் பெற்றேன். அது மட்டுமல்லாமல் அவரு அரவிந்த கோஷோடையும் நமது ஜி சுப்பிரமணிய ஐயர், இந்து நாளிதனுடைய ஜி சுப்பிரமணிய ஐயருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். கடித போக்குவரத்தெல்லாம் 2 பேர்த்தையும் அவர் வைத்திருந்தார். அது மட்டுமல்லாது அவர் கோவையில மிகப்பெரிய இந்திய விடுதலை போராட்ட வீரராக விளங்கிய விபின் சந்திர பாலருக்கு விழா எடுத்திருக்கிறார். ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கோயம்புத்தூர்ல கொடுத்திருக்கிறார். அதை பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார்கள். ஜி சுப்பிரமணிய ஐயரை குதிரை வண்டியில வைத்து இழுத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர் இந்திய நாட்டின் மீதும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த பெருமகனாராக அவர் விளங்கினார். இதையெல்லாத்தை காட்டிலும் அவரிடம் நான் கொண்ட ஈடுபாட்டுக்கு மிக மிக காரணம் என்ன என்றால், கோயம்புத்தூரில் வ.உ. சிதம்பரனார் சிறைச்சாலையில இருந்தபோது அவருக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார் சி கே சுப்பிரமணியர் அவர்கள். வ.உ. சிதம்பரனாருக்கு கோவை சிறைச்சாலையிலே இருந்தபோது மிகப்பெரிய உதவிகள் செய்திருக்கிறார். அரும்பெரும் சைவ தொண்டாற்றி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கத்தக்கது. அவருடைய நூல்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யப்பட வேண்டும். அவரு அந்த பெருங்கருணை அம்மை பிள்ளை தமிழை நான் சென்னையில ரோசா முத்தையா நூலகத்துல படித்தேன். பெருங்கருணை அம்மை பிள்ளை தமிழை படித்த பிறகு மிக மிக அருமையா அந்த நூல்ல வெளிவரணும். அவருடைய நூல்கள் எல்லாம் வெளிவரணும். மாணிக்க வாசகரை பற்றிய நூலை நான் உவே சாமிநாத ஐயர் நூலகத்துல திருவான்மூர்ல இருக்கக்கூடிய உவே சாமிநாத ஐயர் நூலகத்துல தேடி கண்டுபிடித்து படித்தேன். மிக அருமையான நூல் அந்த நூல். மாணிக்க வாசகர் அல்லது நீத்தார் பெருமை என்று அந்த நூலுக்கு அவர் பெயர் சுட்டி இருக்கிறார். அவருடைய நூல்களை நாம் வாசிக்கணும். அவரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய பெரிய புராணத்தை வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் படித்து பாருங்கள். எல்லோரும் படிக்க வேண்டிய நூல். 5253 பாடல்களுக்கும் அவர் ஒரு புதிய உரையை, யாருமே தராத உரையை, CKS என்றால் பெரிய புராணம் தான், CKS என்றால் வ.உ.சி தான் நமது நினைவுக்கு வருகிறார். அவரை தமிழ் பெருமக்கள் கொண்டாடி கொண்டாடி போற்றி போற்றி புகழ வேண்டும். அவரது புகழ் இந்த மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் நிலைத்து பெருக வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.